தேவர் மகன் படம் எடுக்கும் போது நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல. சின்ன கவுண்டர் படம் எடுக்கும் போது எங்க போனீங்கன்னு தெரியல. பசுதி பாண்டியன் வந்துட்டு எப்பவுமே வந்து மெய்க்காவலரா வந்து பொன் இசக்கின்னு ஒருத்தர் கூட இருப்பான். அந்த பொன் இசக்கியை முடிச்சா பசுதி பாண்டியன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறை முயற்சி பண்றாங்க. போன் பண்ணி ஒரு தகவல் யாருக்கா சொல்றாரு, யாரோ பசுதி பாண்டியன் கூட பொன் இசக்கி வந்து மெய்க்காவலரா நிக்கிறாரு. கரெக்டா பாம்படி தான் பொன் இசக்கியா இருந்தாரு. பைபிள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த காட்டக்கூடிய காட்சி இருக்கு இல்லையா, இவரையே பாம்பு அடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். சினிமாவுக்காக ஒரு மாற்றி பண்ணிருக்காரு. அவர் பண்டையார் தரப்புலதான் இழப்பு, நிறைய இழப்புகள். ஆனா இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றான். அவங்களுடைய ஆள் பலம் பண பலம் அதிகமா இருக்கு. சொந்த சாதியிலேயே வந்துட்டு பணம் வச்சிருக்கிறவங்க வந்து பணம் இல்லாதவங்க மட்டமா பாக்குறது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் கிரைம் ஜேர்னலிஸ்ட் சேதுராமன் அவர்கள். அவர்கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்றைக்கு திரையரங்களை வெற்றிகரமா ஓடிக்கொண்டு இருக்கின்ற பைசன் என்ற திரைப்படம், மாரி செல்வராஜ் எடுத்த திரைப்படம் இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு பேச்சாக எல்லாராலும் பேசக்கூடிய ஒரு பொருளாக திகழ்கின்றது. இந்த படத்தில் உருவாக்கப்பட்ட கரு எதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது, இது சாதி வன்முறையை தூக்கி பிடிக்கிறதா இல்லை சாதி இல்லை என்று சொல்ல வருகிறதா என்பதை தான் நாம் அவரிடம் பல சந்தேகங்களை கேட்க இருக்கின்றோம். வணக்கம் சேதுராமன் சார், எப்படி இருக்கீங்க? முதல் முறையா நம் தமிழ் தொலைக்காட்சிக்கு நீங்க வருகை தந்திருக்கீங்க. உங்க வருகை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் சுற்று நாங்க நம்புறோம். நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பைசன் படம், அந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் எப்பவுமே எடுத்தோம்னா ஒரு சாதி அவரால் அதாவது என்னன்னா, அவரு வந்து இந்த சாதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அது மையமா வச்சு நான் திரைப்படமா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் சொல்லுவாரு. இந்த படத்துல அந்த அந்த கதையினுடைய கதாபாத்திரத்துல வந்து அதை மையமா எடுத்துட்டு வந்திருக்காரா? இல்ல, அதாவது முதல்ல நீங்க கேட்டது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். அவர் மாரி செல்வராஜ் ஏன் அந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படின்ற கேள்வி கேறீங்க இல்லையா. தேவர் மகன் படம் எடுக்கும் போது நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல. சின்ன கவுண்டர் படம் எடுக்கும் போது எங்க போனீங்கன்னு தெரியல. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அந்த ஒரு கலையத்துல எடுத்து இருந்தாங்க. வேதம் புதிதுன்னு படம் பெருசால வந்து வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மாரி செல்வராஜ் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்திருக்காரு. அப்படின்னு சொல்றதோட தவறுதான். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். வந்து தொடரெல்லாம் வந்து ரொம்ப பேசப்பட்ட தொடர், நல்ல சிந்தனைவாதி. இந்த படம் வந்து சர்ச்சை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அது நீங்க கேட்டுதான் சொல்லுவீங்க, யாரா சொல்லிதான் சொல்லுவீங்க. சர்ச்சையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ரொம்ப மிகைப்படுத்துறாங்க. ஒரு வகையில மாரி செல்வராஜ் பைசன் படத்துக்கு வந்து இது பூஸ்ட் தான், இந்த பேசப்படுற விஷயம் கூட. படம் நான் பார்த்தேன். எந்த இடத்துலயும் வந்து இப்போ சில இடங்கள்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க வேற்று சமூகம். மாரி செல்வராஜ் பசுபதி பாண்டியனுடைய வரலாற்றை மையமாக வைக்கப்பட்டது, வெங்கடேச பண்ணையாரை பத்தி பேசப்பட்டது, அப்படியெல்லாம் வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு. இல்ல, அது அங்க வந்து அந்த படத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்ல முடியாது, கபடி பிளேயர் அப்படி வச்சுப்போமே. நீங்க அந்த சமூகத்திலே போக வேண்டாம், கபடி பிளேயர். அங்க ஒரு கபடி விளையாடக்கூடிய அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவரு விட ரொம்ப பலம் குறைவாகவும் ஆற்றல் குறைவாகவும் எல்லா விதத்திலையும் பின்னால இருக்காருங்க. அவரை வரவிடாம பாத்துக்கிறாங்க. அதை தாண்டி எப்படி வந்து மேல வர்றாருன்றது கதை சொல்லுது. அப்படி வரும்போது வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரை இவனுடைய ஸ்போர்ட்ஸுக்காக, யாரும் ஹீரோடைய ஸ்போர்ட்ஸுக்காக மதிச்சு அவங்க டீம்ல. சரி, ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு சம்பந்தமா எடுக்கக்கூடிய அந்த ஒரு திரைப்படத்துல எப்படி இரு சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து அதில் உட்பட்டார்கள், அதுதான் சொல்றேன், புகுத்தப்பட்டார்கள். அதான் சொல்ல வரேன். அவர் ஸ்போர்ட்ஸ், அதாவது வேற ஒரு சமூக தலைவர், அதாவது அந்த கதாநாயகன் சாராத சமூகத்து தலைவர் அவர் பாக்குறாரு. பார்த்து ரொம்ப அருமையா விளையாடுறான். அவ கூட இருக்கல, இல்ல அவன் வேற ஆளு அப்படிங்கிற மாதிரி நேரடியாக அப்படி சொல்ல முடியாத படத்துல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பாங்க. அதை தாண்டி அந்த தலைவர் வந்து இவனை ஒரு விளையாட்டு வீரனா தான் பாக்குறாரு. சரிங்களா, அவனை வந்து ரெடி பண்ணி அவனை ஆளாக்குறாரு. அதுக்கு பிறகு சில காட்சிகள்லாம் இருக்கு. காட்சிகள்லாம் கூட இருக்கவங்களே எல்லாம் திருச்சி ஓடுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அதுல பேச்சுறாரு. அப்போ இவனும் கூட இருக்கான், ஹீரோவும். இருந்தாலும் பாக்குறவன் வந்துட்டு வேற சமூகத்தால் நீயும் கூட இருக்க, உண்மையிலேயே ஒரு தவறான
இவரே அனுப்பி நீ வேற இடத்துல என்ன டீம்ல சேர்த்து விடுறேன், அங்க போய் இருந்துக்க, இருந்து நீ ஆள் ஆயிடுன்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க வந்து அங்க சாதி விஷயமே இல்லை, அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை தான் அவனை பாக்குறாரு. அவனுக்கு மட்டும் என்ன ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு குறுகுறுப்பு இருக்குன்னா, நம்ம இவர் கூட முழுமையா டிராவல் பண்ண முடியலையே, முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி சாதி விஷயமாவே வச்சுட்டாங்களே, ஸ்போர்ட்ஸ்ன்ற விஷயத்தை தாண்டி இது ஒரு விஷயம் இருக்கு, சொந்த ஊர்லயே நம்மளால மேல வர முடியலையே அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்கு. அதை தாண்டி எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. கடைசியில போலீஸாரே வந்துட்டு ஊர் கலவராகும் போது அந்த நீங்க சொல்ற அந்த சாதி தலைவர் அவரை கொலை பண்ற நேரத்துல போலீஸ தலையிட்டு இந்த மாதிரி விளையாட்டு வர இதுக்குள்ள மாட்டிக்கூடாது, அதாவது அவன் சண்டையே போடல, அந்த ஊர் கலவரத்துல மாட்டிக்கூடாது சொல்லிட்டு போலீஸே கிட்ட இருந்து அவனை வந்து ரயில்வேக்கு அனுப்பி விடுறது, அவன் வெளிநாட்டுல போயிட்டு விளையாடுறது, ஜப்பான் வரைக்கும் போயிட்டு மெடல் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு காட்சி தான். சரி, அவர் மாரி செல்வராஜ் என்னன்னா உள்ளூர் நடக்கக்கூடிய அந்த சமூக அவலநிலைகளும் அது ஒரு சைடு இதுல புகுத்தி, அதே போல வந்து வட மாநிலத்துல நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எப்படி வந்து தென்னிந்திய வீரர்கள் புறக்கணிக்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையப்படுத்தி காட்சி அமைச்சிருக்காரு. ஆமா, அது இந்த படத்துக்கு ஆமா முக்கியம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அடிப்படையில வந்துட்டு இப்ப நீங்க இதெல்லாம் பேசும்போது நீங்க பசுபதி பண்ணையார் தான் நேரடியா சொல்ல வரீங்க. பசுபதி பண்ணையாருடைய வரலாறுன்னு பார்க்க போனீங்கன்னா 2006 ஒரு மனைவி சாகுறாங்க, 2012 இவர் சாகுறாரு. ஆன்லைன்ல சொல்றதாங்களா? அதுக்கு முன்னாடி வந்து 1990 அந்த காலகட்டங்கள்ல பசுபதி பாண்டியன் வந்து தேவேந்திர குல வேளாளர் நிறுவனத்துடைய அந்த அமைப்போடைய நிறுவனர் தலைவர் உருவாக்குறாரு. அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில இளைஞரணி போச்சுல மன்சூர் அலிகான், அப்புறம் நம்ம பாணி பாபா இவங்க எல்லாம் இருந்த காலகட்டத்துல எல்லாம் ஒன்னா டிராவல் பண்றாங்க. மருத்துவர் ராமதாஸ் வந்து அந்த காலகட்டத்துல இருந்து முழுமையான ஒரு போராளியா கட்டமைப்பு சமூக நீதிக்காக எல்லாரும் ஒருங்கிணைக்கிற ஒரு காலகட்டம். அப்ப வந்து அவருடைய செயல்பாட்டுல ஈர்க்கப்பட்டு போனவங்க தான் மன்சூர் அலிகான், பழனி பாபா, பாண்டி எல்லாமே. அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்து இவருக்கு ஒரு சார்ந்த சமூகங்கள்லாம் ஒரு சமூக மக்கள் அந்த ஊர்ல ஒடுக்கப்படுறாங்க, அந்த விஷயம்லாம் ஒரு காதுக்கு வருது. அது காரணம் எப்படின்னா, அங்க வந்து பெரிய நில சுதந்திரம் பண்ணை குடும்பமா இருந்தது வந்து வெங்கடேச பண்ணையார் குடும்பம். வெங்கடேச பண்ணையாருடைய அப்பா சுபதி, தாத்தா சிவசுப்ரமணியன், அந்த மாதிரி அவங்க பெரிய லெவல்ல அந்த பண்ணை குடும்பத்துல வந்து ஒரு 40-50 குடும்பம் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவங்க கூலியா வேலை செய்யறாங்க. எப்படி நீங்க வந்து ஒரு முதலாளியா இருக்கீங்கன்னா நான் கூலியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், முதலாளி கூலி ஒரே சமூகமா இருந்தாலே கொஞ்சம் வேற வேற சமூகம் போது ரொம்ப ஈஸியா அது கிளாஸ் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுல வந்து இந்த பண்ணை கூலி ஆட்கள் வந்து பாதிக்கப்படுறது, இந்த விஷயம்லாம் ஒரு காதுக்கு போகுது. ஒரு கடையில வந்து பண்ணை கூலி ஆட்கள் வந்து தாக்குதலுக்கும் ஆளாகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்த பிறகு இவரே களத்துல இறங்குறாரு. இறங்கி பசுபதி பண்ணையாரும் சிவசுப்ரமணியையும் கொலை பண்ற கேஸ்ல இவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ரொம்ப சும்மாலாம் இல்ல, இவர் மேல சிறு சிறு வழக்குகள்லாம் இருந்தது. சிலுவைப்பட்டின்ற இடத்துல வந்து மைக்கேல் ஒருத்தனை கொலை பண்ண வழக்கு, அப்புறம் தொழிற்சங்க தலைவர் ஒருத்தரை கொலை பண்ண வழக்கு, 2-3 வழக்குகள் இருக்கு. 3 முறை குண்டாசு, 3 முறை குண்டாசு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் பெரிய நல்வாய்ப்பு என்னன்னு கேட்டா, எல்லா வழக்குலையும் வந்து பிறை சாட்சி ஆகி பசுதி பண்ணி எல்லா வழக்குல இருந்து விடுவிக்கப்படுறாரு. அவர் எப்படி கொல்லப்படுறாரு? இல்ல, அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி தான். பசுதி பாண்டியன் வந்துட்டு எப்பவுமே வந்து மெய்க்காவலரா வந்து பொன் இசக்கின்னு ஒருத்தர் கூட இருப்பார். அந்த பொன் இசக்கியை முடிச்சா பசுதி பாண்டியன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறை முயற்சி பண்றாங்க. அப்ப 2 பேருமே தப்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஒரு பசுதி பாண்டியன் வந்து இவருதான் முதல்ல அவங்க ஃபேமிலியில அதிகமா பண்றது பண்ணையார் குடும்பத்துல. அதுக்கு முன்னாடி வந்து சமூக மக்களுக்காக போராடும் போது இவங்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, வெட்டுகாயம் அது இதெல்லாம் ஆகுது. தொடர்ச்சி அவங்க குடும்பத்துல இருந்து 2 கொலைகள், பசுபதி பண்ணையாரும் சிவசுப்ரமணியம் பண்ணையாரும். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இது எல்லாமே முடிஞ்ச அந்த குறுகிய காலத்துலயும் வந்து வெங்கடேச பண்ணையார் வந்து அந்த ஊர்ல இருந்த சிக்கலாயிடும். ஏன்னா பதிலுக்கு பொண்ணார் இல்லையா பண்ணுவாங்க. 2வது வெங்கடேச பண்ணையாருடைய சித்தவா பெரிய மகன் சுபாஷ் பண்ணையார். அவரு வந்து அப்போ அவ்வளவு பெரிய சீன்ல இல்ல இருக்காரு, ஆனா வரமாட்டாரு. வெங்கடேச பண்ணையார் வந்து ஊர்லயே இருந்த சிக்கலாயிடும், அதனால இனி வந்து நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு பேக் பண்றது வந்து ராக்கெட் ராஜா. என்ன சொல்றாருன்னா, ஆனா நீங்க வந்து
பண்ணையார். உண்மையில சும்மா பேருக்கு பண்ணையார்ல ஒரு 5000 ஏக்கருக்கு 5000 ஐந்தபட்சம். சொத்து பத்து இல்லாம நிலப்புலங்கள் மட்டுமே அவ்வளவு இருக்கும். மூலக்கரையில வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சிக்கல். இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். உங்களுடைய தம்பிகள் இருக்கோம், எல்லாம் சுத்தமா முடிச்சுட்டு நாங்க வரோம். நீங்க சென்னைக்கு போயிட்டு சொல்லிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டை நம்ம வடசனைக்கு தான் அனுப்பி. இங்க வடசனைக்கு வரும்போதுதான் உறவினர் மகள் ராதிகா செல்வியை திருமணம் முடிச்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க இருக்கும்போது வந்து 2003 சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் விஜயகுமார், ஜேசி திரிபாதி, ஏசி லட்சுமிநாதன், இக்பால் இன்ஸ்பெக்டர், நவீன் நாகேஷ் இன்ஸ்பெக்டர், மெட்ரிக், தமிழ்வாணன், அருள்மணி, இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இங்க மகாலட்சுமி அபார்ட்மெண்ட் நம்ம இதுல நம்ம லேவா காலேஜ் பக்கத்துல அங்க வச்சு அவரை போலீஸ் பிடிக்க போகும்போது தாக்குதலுக்கு முற்பட்டாரு, அதனால நாங்க ஃபயர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 புல்லட் எடுத்தாங்க. 8 குண்டு நினைக்கிறேன். 1 மட்டும் தான் மிஸ்ஃபயர் ஆகி செவுத்துல, மற்ற எல்லாமே உரமா தான் பாய்ஞ்சிருந்தது. அது ஒரு விஷயம் தனி. அந்த வெங்கடேசன் வந்து இங்க சென்னையில இறந்துறாரு. இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்து பதிலுக்கு பதில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா பண்ணையார் ஆட்கள், அவங்க வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2003 வெங்கடேசன் பண்ணிருக்காரு, இங்க முடிஞ்சிச்சு. 2003 முடிஞ்ச பிறகும் போலீஸ் இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்து வசதி பண்ணி டீமுக்கு யாராவது பண்ணுவாங்க அப்படின்ற பயம் கொஞ்சமும் இல்லாம அந்த டீம் வந்து பண்ணையாருக்கு பாதுகாப்பா எவ்வளவு முடியுதோ. அதாவது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணையார் தரப்புலதான் இழப்பு, நிறைய இழப்புகள். ஆனா இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றான். அவங்களுடைய ஆள் பலம் பண பலம் அதிகமா இருக்கு, பண்ண முடியல. ஆனா இவங்களும் நிறைய முயற்சி பண்றாங்க. ஒரு முறை வந்து வசதி பண்ணி அட்டாக் பண்றாங்க, கையெறி பாம்பு அடிக்கிறாங்க, மிஸ் ஆகுறாரு. இன்னொரு முறை கூட புனித சீக்கிரம் போது அடிக்கிறாங்க, அப்பவும் மிஸ் ஆகுறாரு. 4வது முறை தான் வந்து அவருடைய மனைவி ஜெசிந்தா பாண்டியனுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து எட்டயபுரத்துல வந்து வந்தோம்னா எப்போதும் வென்றான்னு சொல்லிட்டு ஒரு பாலம், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம். அந்த இடத்து வழியா கார்ல வர்றாரு. பின்னாடி கிட்ட ஒரு 10 கார் வருதுன்னு வச்சுங்க, சினிமால வர மாதிரி. இப்ப தனியாலாம் போறது வந்துட்டு இருக்காரு. கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடமா பிளான் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல எந்த கார்ல வராரு சொல்லிட்டு பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. அவர் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு 2 முறை வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க தூத்துக்குடியில இருக்காதீங்க, அலங்காரத்தட்டு தான் அவருடைய பூர்வீகம், பிறந்த மண்ணாதான். அலங்காரத்தட்டுல இருக்காதீங்க, வேற எங்கேயுமே இருக்காதீங்க, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி கூட அவர் வந்து மீறியா இருக்காரு. இந்த அட்டம் நடக்குது. ஒரு திருமண அழைப்பு அங்க சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அண்ணா நீங்க தான் வந்து நடத்தி தரணும், அந்த அழைப்புகளோட போறாரு. அடிச்ச பாம்புல வந்துட்டு ஜெசிந்தா பாண்டியன்னு விமான முறையில இறந்துடுறாங்க. இவர் வந்துட்டு தப்பிச்சுறாரு. இந்த படத்துல போறோம் பைசன்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த காட்டக்கூடிய காட்சி இருக்கு இல்லையா, இவரையே பாம்பு அடிச்சு கொள்ற மாதிரி சினிமாக்காக ஒரு மாத்தி பண்ணி அவர் மனைவி இருக்கிற மாதிரிக்காக இவரு இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் மாதிரி வச்சுக்கலாம். ராஜான்ற பேர் வரனால நம்ம அப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு மாத்திடலாம். ஓகே, இது ஒரு விஷயம். இது முடிஞ்சு போகுது நடந்த பிறகு. அதுக்கப்புறம் மனைவி இறந்த பிறகு ரொம்ப சோர்ந்துருவார் இல்லையா, பெரிய பலம் நம்ம அட்டேட் வர அவர் பெரிய பலம் ரொம்ப மாதிரி குறுகி போய் மனிதான் ஒண்ணுமே பண்ணாம செயல்பட இல்லாம முடங்கிறாரு. ஆனா கூட இருக்கவங்க வந்து எப்போ வந்து இவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணிட்டாங்களா விடக்கூடாதுன்னு ட்ரை பண்றாங்க. சுபாஷ் பண்ணையாரை ட்ரை பண்றாங்க. ஏன்னா வெங்கடேஷ் பண்ணையாருக்காக போலீஸ் முடிச்சிருச்சு, சுபாஷ் பண்ணையாரை ட்ரை பண்றாங்க. சுபாஷ் பண்ணையார் 3 முறை தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா ராக்கெட் ராஜா இந்த மாதிரி ஆட்களுடைய அதிகமா அந்த டீம் மூணா சேர்றாங்க. லீடரும் ஒருத்தர் சமூகத்திலான லீடரு, அதை அவரை காப்பாத்தினோம். ஒன்னா சேர்றாங்க, சேர்ந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நெட்வொர்க்லாம் அவங்க உருவாக்குறாங்க. இந்த காலகட்டம் வந்து ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு மாத்தி மாத்தி அட்டாக் பண்றதே போயிட்டு இருக்குது. 2004-05 போல 2006 மணி இருக்காங்க. 2008-2009 போல பொன்னியசைக்கும் ஊரை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ மொபைல்லாம் அவ்வளோ இல்லை, ஒரு டெலிபோன் போன் பண்ணி ஒரு தகவல் யாருக்க சொல்றாரு. யாரோ வசதி பாண்டியா கூட பொன்னிசைக்கு வந்து மெய்காலரா நிக்கிறாரு. கரெக்டா பாம்பு அடிக்காம பொன்னிசைக்கு இறந்துறாரு. அவர் ரொம்ப மனைவி இருந்ததை விட பெரிய அளவுல பொன்னிசை எல்லா இடத்துலயும் கூட போயிட்டாப்லன்னு அவர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வீட்டோட இருந்துடலாம், ஏன்னா போலீஸுடைய டார்ச்சர் ஒரு பக்கம், ஏன்னா காப்பாற்றணும், சமூக கலவரமாயிடுது. அப்ப என்ன பண்றாருன்னா அங்க இருந்து திண்டுக்கல் ஷிஃப்ட் ஆயிட்டு நந்தவனப்பட்டின்னு ஒரு இடம், அங்க ஈபி காலனி, அந்த இடத்துல போய் செட்டில். எப்படின்னா
இங்கதான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடம் தான் வந்து அவருடைய வீடு. நீங்க உட்காந்து இருக்கிற இடம் தான் வந்து எதிர்க்க வீடு. எதிர் வீடு. ஆனா இவ்வளவு கிட்ட இல்ல, ஒரு 100 மீட்டர். இந்த வீட்டுல வந்து சாப்பிடுறது, கொள்றது, தூங்குறது எல்லாம். அந்த வீட்டுக்கு போறது வாக்கு. ரோட கிராஸ் பண்றாரு இல்லையா, ஒரு 50 மீட்டர் வந்து 100 மீட்டர். அந்த ரோட கிராஸ் பண்ற இடத்துக்கு மட்டுமே இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் நிற்பாங்க. எப்பவுமே இருப்பாங்க, வெப்பனோட இருப்பாங்க. ஏதாவது வண்டி குறுக்க வந்ததுன்னா வண்டி எடுத்துருவாங்க. ஒரு விஐபி போனா எப்படி அது மாதிரி நிறுத்துவாங்க. இவர் போன பிறகுதான் விடுவார். இவர் போறது அதிகபட்சம் நேரம் ஒரு 1 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் கூட, அவ்வளவுதான். கூடவே ஆள் இருப்பாங்க. அது இல்லாம சைட்ல நிற்பாங்க. அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி இடத்துலதான் பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. அது எப்படி கேட்டா, அது இந்த படத்துல வந்து காட்டிருக்காங்க. நிர்மலா தேவின்னு ஒரு கேரக்டர், ஒரு லேடி. அந்த லேடி வந்து உங்களுக்கு அந்த சவுத் எல்லாம் வந்து நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போனாலே என்னமோ அந்த சில ஊர்கள்லாம் போயிருக்காங்க, என்ன ஆளுன்னு முதல்ல கேட்டுருவாங்க. ரெண்டாவது யார் வீட்டுக்கு கேட்பாங்க, அதை வச்சு புரிஞ்சுப்பாங்க. எந்த ஊர்னு கேட்பாங்க. எதனா ஒரு கேட்டு நம்மளுடைய மூக்கு நுனியில இருந்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுவான்னு வச்சுக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு லேடியை வந்து ஸ்பையா வசதி பண்ணுடைய மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்றதுக்காக ஒரு லேடியை உருவாக்கி அந்த லேடி வந்து அதிகபட்சம் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேடியா பிடிக்கலாம். அந்த பக்கமே ஒரு லேடியை பிடிக்கலாம், பிடிச்சு விஷயத்த கிளியரா சொல்றாங்க. ரெண்டாவது, இவங்க சமூகமா இருக்கக்கூடாது, யாரு ட்ரை பண்றாங்க அவங்க சமூகமா இருக்கக்கூடாது. அப்படி ட்ரை பண்ணி அந்த லேடியை பிடிக்காங்க, பிடிச்சு ஒரு ஐடியா பண்றான். மூலக்கரைப்பட்டி எங்க பண்ணையாருடைய ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியால இருந்து அருளானந்தம், ஆறுமுகசாமி 2 பேரும் பண்ணையாருடைய தீவிரமான விசுவாசிங்க. இந்த பக்கம் பண்ணையார சென்னையில போலீஸ் என்கவுண்டர்ல முடிச்சிச்சு, இந்த பக்கம் சுபாஷ் பண்ணையார போட்டு தாக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆரம்பத்துல பார்த்தா அசுபதி பண்ணையாரையும் சிவசூரன் பண்ணையாரையும் முடிச்சிட்டாங்க. இவ்வளவு கூட நம்ம சைடுல இழப்பு இருக்குல்ல, முடிக்காம சொல்லி இவங்க 2 பேரும் அங்கிருந்து வராங்க. வரும்போது இவங்க 2 பேரை இவங்களுக்கு நம்பிக்கையான 2 பேரை பிக்ஸ் பண்றாங்க. மொத்தமே 4 பேர் வந்துட்டு அந்த லோக்கல்ல உமா சைக்கிள் ஸ்டோர்னு ஒரு கடை, சைக்கிள் ஷாப் தான் அது, சைக்கிள் ஸ்டோர்னு பேரு. அந்த சைக்கிள் ஷாப்ல சைக்கிள் வாடகை எடுத்துக்கிட்டு காலையில எடுத்து ஒரு சகையாரர் இருக்காரு, யாரா இருக்காங்க, ராம்ஜி இருக்காரு, யாருன்னா ஒருத்தர் போய் பாக்குறது, பார்த்துட்டு அப்படியே சுத்துறது, அப்படியே இருக்கிறது. அந்த ஏரியாவில வந்து அந்த இபி காலனி இருக்கு இல்லையா, நந்தனப்பட்டி, அது உள்ள வரல, அந்த என்ட்ரன்ஸ்லயே அது ஒரு 100 மீட்டர் அந்த பக்கம் யூனிட் அப்படியே வேவு பாக்குறதுக்கு. இவங்க பக்கம் இதுக்கு முன்னாடியே நிர்மலா தேவி பிக்ஸ் பண்றாங்க. அவர் வீட்டுக்கு பக்கத்துல எங்கன்னா இடத்துல இருந்தது, போற மாதிரி வரா மாதிரி சும்மா போறேன். யாரும் கேட்பாங்க இந்த வீட்டுலதான் இருக்காங்க, அதை சொன்னா போதும். அவரு மூமெண்ட் மட்டும் பார்த்து சொல்லு. என்ன நினைச்சீங்க, கிட்டத்தட்ட 2 ஆண்டு அந்த அம்மா உளவாளியா இருந்திருக்கு. 2 வருஷம் பிளான் பண்ணிருக்காங்க. 2 ஆண்டு அந்த அம்மா உளவாளியா இருந்திருக்கு. இருந்து 2 ஆண்டுகள் அந்த அம்மா அவங்களுக்கு அசம்பே போறது வர்றது எப்பால் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. யாராலும் ரொம்ப கூடவே இருக்காங்க. அவன் தோற்றம் எப்படி, நீ தோற்றத்தை சொல்லி அவன் யாரு நான் எடுத்துடுறோம். ஓகே ஓகே, கருப்பா இருக்கிறான், ஓகே, குள்ளமா இருக்கிறான், மீச பெருசா வச்சுக்கிறான், வேற மாதிரி வேட்கையா இருக்குது, இந்த மாதிரி ஐடென்டிட்டி இந்த மாதிரி மட்டும் பண்ணி தினமும் சொல்லு. 2 வருஷமா அந்த அம்மா வந்து யாரு வந்து 3 பேர் மட்டும் கூட நெருக்கமா இருக்காங்க, மற்றெல்லாம் டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்றாங்க. அது அந்த மாதிரி தெளிவா சொல்லிடுறாங்க. தெளிவா சொல்லிடுறாங்க. முடிஞ்சிச்சு. பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து சரியா வந்து அந்த கூட ஆளுங்கள்ல ஒரு 5 பேரை தூக்குறாங்க. அதான் ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி எப்ப அவங்க ஃபேமிலியில எல்லாரையும் முடிச்சிருவோம். எல்லா ரூட்லாம் போட்டாச்சு. இனிமேட்டு தப்பிக்க வெளியிடாது. வெளியே போனா போலீஸ் போட்டுரும், நீங்க சேர்ந்து மாட்டிப்பீங்க. முடிச்சிடும், அமைதியா இருங்க, உங்களை செட்டில் பண்ணி விட்டுறோம். அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணி ஏதோ பேசுறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒரு அனுமானம். சரியா இன்னைக்கு பண்ண போற ஆபரேஷன், அந்த வேலையை செய்ய போறாங்க. அன்னைக்கு பார்த்து ஒருத்தன் மனைவி வைத்தொலி, ஒருத்தன் மச்சின்சிக்கு காது குத்துறது, ஒவ்வொரு காரணம் சொல்லி எல்லாம் கிளியரா போயிடறாங்க. மிச்சம் அதிகபட்சம் ஒரு 4 பேர் மட்டும் போடுறாங்க. அந்த 4 பேர்ல 2 பேர் வந்துட்டு இந்த அட்டாக் நடக்கும் போது சைலண்டா உள்ள போய் ஒதுங்கிடணும். திருப்பி தாக்குறதுக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த படத்துல அந்த சீன் வச்சிருக்கான்.
பைசன் படத்துல மாலி செல்வராஜ் சீன் வச்சிருக்காரு. சூப்பர். அதாவது நிர்மலா தேவி வந்துட்டு எப்படி வச்சிருக்காருன்னா கொஞ்சம் சினிமாக்காக நிர்மலா தேவி வந்து வெளியே அந்த உள்ள வந்து அந்த அம்மாவோட ஃபாதருக்கு உடம்பு சரியில்லை பார்க்க வந்த மாதிரியும், அப்போ வந்து பாதி பேருக்கு போது வெளியே வந்து கதவை லாக் பண்ணிட்டு நிர்மலா தேவி வெளியே இருக்கிற மாதிரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க அட்டாக் பண்றாங்க. சினிமாக்காக சில பண்ணிருக்குது. இதான் விஷயம். இது இந்த சம்பவத்தை இந்த படத்துல வச்சிருக்காரு. இது அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இது நிஜத்துல வந்து நடக்குதுன்னா நேரா போறாங்க, ஆள் இல்ல, 4 பேர் வீட்டுல உட்காந்து அந்த எந்த வீட்டுல சாப்பிட்டு ஈஸியர்ல உட்காந்து பேப்பர் படி போறோம் அந்த வீட்டுல கரெக்டா பிளான் பண்ணி எழுந்து ஓட முடியாது அளவுக்கு. இதுக்கு ஒரு பெரிய விஷயம்னா இந்த சம்பவம் நடக்குது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்பு அவர் வாங்கிடுறாங்க, விளைக்கிறாங்க. அது முன்னாடி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. ஒரு இடத்துல வந்து போலீஸ் என்ன பண்ணுதுன்னா வசதி பண்ணி ஆஃப் ஆயிட்டாரு, கேட்டாரு தூத்துக்குடி இல்ல உங்களுக்கு இது விட்டார், வந்து வெளியே போக வாய்ப்பு இல்லை. வெளியே போனா ரூட் பார்ப்பாங்க. 2வது போலீஸ் வந்து அந்த கார் அவுட் போஸ்ட் மாதிரி வச்சுட்டு அவங்க வாட்ச் பண்றாங்க. புதுசாக போனா வந்தா இதை மீறி யாரு வருவாங்க அப்படின்ற போலீஸும் வேற நிறைய அவங்க கொடுத்து விளைக்கிறாங்க. இதெல்லாம் கிளியர் கட்டா பண்ணிட்டு இருக்கும்போது 2012 அந்த குறிப்பிட்ட நாள்ல முடிச்சிடுறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில பண்ணிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு யாரு அந்த ஆபரேஷன்ல முக்கியமான ஆளு அந்த கூட இருந்தவங்களே எஸ்கேப் பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து எஸ்பி வந்து ஜெயச்சந்திரன் நல்லா ஞாபகம், அவர் தான் அந்த கேஸ வந்து பண்றாரு. ஐயோ அவர் தான் என்ன பண்றாருன்னா செல்போன் டவர் அப்ப ரொம்ப ரேர் தான், ரொம்ப பேர்தான் செல்போன் கிடையாது. செல்போன் டவர் வந்து புதுசு. அப்புறம் அந்த எப்படி அந்த கான்டாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் வச்சு ஓரளவு வாட்ச் பண்ணி அப்ப கூட அந்த 4 பேர் வந்து அந்த இருந்தாங்க இல்லையா? அவங்க டவரும் லீவ் போட்டு போனாங்க வீட்டுக்கு, அவங்க டவரும் அப்ப அந்த மூலக்கரைப்பட்டியில இருந்து வந்தாங்கல்ல அந்த ஆபரேஷன் பண்ண டவரும் எல்லாம் ஒரே மேற்கோட்ல சிங்காவை யார் யார் பண்ணிருப்பாங்கன்றத பிளான் பண்ணி பண்றாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் பெரிய ஒரு ஷாக்கு. அந்த நிர்மலாதின்ற கேரக்டர் அதுக்குள்ள வரல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு தலையை வெட்டி கொண்டாந்து வீட்டு வாசல்ல வச்சு போயிட்டாங்க. வேற நிர்மலாதி தலையை பசுபதி ஆட்கள் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி அந்த ஸ்டோரி முடியுது. இதுல தலையை வெட்டி வாசல்ல கொண்டாந்து வைக்கிற காட்சிலாம் வைக்கல, ஆனா கூடுதலமா இருக்கும்னு சொல்லி சில விஷயம் வந்து சினிமாவுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க முதல்ல பேசின மாதிரி இந்த பைசன் சாதி எதுவும் நம்பது சாதி இல்லைன்னா கூட சரி, பசுபதி பாண்டியனுடைய ஸ்டோரி இந்த படத்துக்கு தேவையா? இல்ல அதாவது வெங்கடேசனுடைய கேரக்டர் இது தேவையா? இல்ல ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸா பாத்துக்கல. இது வரைக்கும் வந்து என்னன்னா மாரி செல்வராஜ் என்ன பண்ணா அவர் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்ட அது போல வந்து வாழை படத்துல இருந்து சரி எல்லாமே நம்ம பார்த்தோம். உண்மையில வந்து அது ஒவ்வொரு காட்சிகள் வந்து உருக்கமா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் என்பது பொதுவானது. அதுல வந்து இது புகுத்துறதுனால வந்து இது எப்படி சொல்லக்கூடா இந்த சாதி இப்படி எல்லாம் கொடுமை இருக்குன்னு காட்டுறதுக்கா இல்ல மேலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து அது ஒரு தூண்டுதலா பார்ப்பாங்க. இல்ல ஒரு சிலரோட பார்வை வந்து எல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தையே கிளறி விட்டுட்டு மறுபடியும் அந்த சாதி விஷயம் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் எழுதுறாங்க. சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்ற இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு கருவை அவர் உருவாக்குனாலும் அதை வந்து வெளியில கொண்டு வருது வேற மாதிரி தானே பேசுறோம். இல்ல நீங்க வந்து சாதின்னு இப்ப சொல்ல வேண்டாம், எல்லா இடங்கள்லயும் ஒடுக்குமுறை இருக்குன்றது அந்த படத்துல சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்டு பிளேயர்கள் வந்து நேஷனல் போனா எவ்வளவு ஒடுக்க போறான்றத டீம்ல தேர்வுக்குள்ள இருக்க வந்து ஊபியில இருக்கிற ஒருத்தனை தான் வந்து பிளேயர் ஆட் பண்றேன்னு சொல்லி இவனை வந்துட்டு சப்ஸ்டியூட் தான் வைக்கிறாங்க. சப்ஸ்டியூட் ஆகிறவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து இறங்கி வின் பண்ற சூழ்நிலை வரும்போது வழியே இல்லாம செலக்ட் பண்றாங்க. அப்போ திறமை இருந்தும் அங்க போகும்போது நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் விஷயம் இருக்குது, வேறுபாடு இருக்கு. ஆமா உள்ளூர்ல வந்து என்ன இருக்குன்னா வேற ஆளு நான் வேற ஆளு இருக்கு. அதுவே வந்து இன்னொரு விஷயம் பார்க்க போனா நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நான் உணர்ந்தது சொந்த சாதியிலேயே வந்துட்டு பணம் வச்சிருக்கிறவங்க வந்து பணம் இல்லாதவங்க மட்டமா பாக்குறது. என்னுடைய உறவினர்களே எடுத்துக்கலாம், கண்டிப்பா நல்லா வசதி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கீழே வந்து திருமணம் ஆயிப்பதான் கொடுக்க மாட்டான். ஆனா வேற ஒருத்தன் கொஞ்சம் நல்லா சமூகத்துல அவங்க கூட அவங்களுக்கு கொடுப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி
சாதிக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதான் சொல்லலாம். அதான் கேட்டேன் முதல்ல, தேவர் மகன் படம் வரும்போது நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்க, சின்ன கொண்டு படம் சும்மா இருந்தீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு படங்கள் வந்தது. அந்த மாதிரி படத்துல பேர் சாதி பேர் வைக்கிறதுனால கொஞ்சம் சில இடங்கள்ல அந்த சாதியில இருக்கக்கூடிய விஷயங்களை, ஏன்னா ஒரு மாரி செல்வராஜ் வரும்போது அந்த மாவட்டம் அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து தான் வராரு. வரும்போது அவர் ஒரு கதைகளத்தை எடுக்கிறாரு. கதைகளம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கபடி பிளேயர், அர்ஜுனா விருது பெற்றவர். அவர் அந்த விருது பெறறதுக்கு எவ்வளவுதான் ஒரு அவமானத்தை சந்திச்சாரு. அந்த விஷயத்த சொல்லும்போது அப்ப அந்த காலகட்டத்தில் இவங்களை கொண்டு போனோம்னா அப்ப இருந்த சமூக தலைவர்கள் திரைப்படம் பண்ணும்போது அதை விட்டுட்டு மாரி செல்வதுன்னா எப்படிதான், மாரி செல்வதுன்னா எப்படிதான் அப்படின்னு ஏதோ ஒரு மாரி செல்வராஜ் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாதிரி கமலஹாசனை பத்தி பேசும்போது அவங்க அண்ணன் சாரிவாசன் சொன்னார். கமலஹாசன் இந்த பரதநாட்டியம் ஆடும்போது ஒரு தகவலுக்காக சொல்றேன். பரதநாட்டியம் ஆடும்போது இந்த அக்கள் முடி எடுக்காம ஆடிட்டார் சொல்லிட்டு அது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு. நான் அப்ப படிச்சுட்டு இருக்கிற காலகட்டம் வச்சுக்கலாம், சலங்கை வழி விமர்சனம் பண்றாங்க ரொம்ப பெரிய அளவுல. அவரை பெருசா எடுத்துக்கல, பண்ணிட்டாப்புல. அப்போ அண்ணன் சாரிவாசன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டிக்கு என்ன தெரியுமா தலைப்பு? கமலை வெறுக்கும் காமாலை கண்ணர்கள். அதுதான் மாரி செல்வ விஷயத்துக்கு சொல்ல வர. மாரி செல்வது நீங்க ரொம்ப வலிந்து வெறுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கலைஞன் அவ்வளவுதான். அவருடைய எழுத்தாற்றல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் படிச்சிருக்கீங்க. சில விஷயங்கள் சினிமாக்காக பண்ணும்போது நான் இந்த பேட்டியின் மூலமா நீங்க சொல்றதை பார்ப்பாரு. அடுத்த படங்கள் கொஞ்சம் சாதி இல்லாம எடுக்க சொல்லணும். கண்டிப்பா தேவை இருக்கு. ஆனா அதை சொல்லியிருக்காரு. சாதி கொடுமைகள் பத்தி எடுத்து சொல்றது வேற விஷயம். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்களோ, இப்படியெல்லாம் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் அதிகமா தாக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு இதுதான். அது ஒரு சின்ன விஷயம்னா, இந்த மாரி செல்வராஜ் சொல்ல வரணும்னா, இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய சொந்த திறமையில நீங்க மேல வந்துட்டீங்கன்னா உலகமே உங்களை உற்று பார்க்கும் சொல்லுவாங்க இல்லையா? அது நீங்க உங்களுக்கான ஒரு உந்து சக்தியா எடுத்துக்கூடாது. நிச்சயமா மாத்தி பாத்தீங்கன்னா நல்லபடியா பார்க்கலாம், இப்படி பாத்தீங்கன்னா நீங்க பார்க்குற மாதிரி பார்க்கலாம். நிச்சயமா சரி சார், நீங்க சொன்னது உண்மையில மாரி செல்வராஜ் அடுத்த படத்துல என்ன மாதிரியான கருவை இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சொல்ல போறாருன்னு நம்ம பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி.